இந்த வீடியோவில் ப்ரோஆக்டிவ்ன்ற பிரின்சிபலை யூஸ் பண்ணி இப்படி டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டண்டாக இருந்து உங்களுக்கு வேணுன்றதை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ, இப்போ நீங்கள் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டண்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயினாக 3 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் யுவர் லிமிட்டிங் பிலீஃப். ஆமாம், நான் டிசிப்ளின் கிடையாது, என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்கவே முடியாது, எனக்கு அது வராது இது வராது, இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃப். செகண்ட் ரீசன் யூ ஜஸ்ட் ரியாக்ட் டு யுவர் சிச்சுவேஷன். ஒரு ஜங்க் ஃபுட் பார்க்குறீங்கன்னா அப்படியே போயிட்டு சாப்பிட்றது, பான் பார்க்குறீங்கன்னா அப்படியே ரியாக்ட் பண்ணிடுறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதை யோசிக்காமல் அப்படியே சும்மா அப்படியே ரேண்டமாக ரியாக்ட் பண்ணிடுறது. தேர்ட் ரீசன் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. லைஃப்பில் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் சும்மா அப்படியே ரேண்டமாக இருக்குது. ப்ரோ, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்ற அந்த ஒரு அபிலிட்டி நம்ம கிட்ட இருக்குது. இட்ஸ் கால்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரோ, நீங்கள் இந்த ப்ரோஆக்டிவ்ன்ற பிரின்சிபலை உங்கள் மைண்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். லிமிட்டிங் பிலீஃப் ஆர் இதை சோஷியல் மிரரிங்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த சொசைட்டி எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுதோ அதை அப்படியே நம்பிட்டு இதுதான் நம்மன்னு அப்படியே போகிற பக்கம் போகிறது. உங்களோட ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜில் நீங்கள் இப்படி தான், நீலாம் டிசிப்ளினே கிடையாது, உனக்கு ஒன்று பண்ண வரவே வராது, நீ இப்படி தான், உன்னை டவுன் பண்ணியே பேசுகிறாங்கன்னா உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸு அவங்க சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்றது. செகண்டு, அந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ்றது. பட் ஆனால் இங்கே மேக்ஸிமம் பேர் இந்த சொசைட்டி அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அது மாதிரியே போயிடுவாங்க. அவங்களாம் இந்த பெருசாக ஒரு ஒரு நார்மல் ஜாபை விட்டு மேலே போகிறதுன்றது ரொம்பவே கஷ்டம், அவங்களால முடியவும் முடியாது. பிகாஸ் அந்த சொசைட்டி ப்ரோ, இப்போ யாருமே உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் கூட படிக்கிறவங்கள, ஈவன் உங்கள் ஃபேமிலியில் கூட நீ மில்லியர் ஆகணும் இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் உங்கள் அம்மா அப்பா கூட நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து பெருசாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க உங்களை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ப்ரோ, ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், இப்போ நான் மில்லியர் ஆகணும் இல்லை பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லல எவ்வளோ பேருக்கு இது எனக்கானது கிடையாதுன்னு தோணுச்சு? ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு தோணுச்சு? இது உங்களோட பிலீஃப் சிஸ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சொசைட்டி டீப் இன்சைட் உங்களை திணிச்சது. எப்போ நீங்கள் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வெளில வரீங்களோ அப்போ தான் யூ கேன் அச்சீவ் வாட் யூ ரியலி வாண்ட். ப்ரோ, இந்த உலகமே சேர்ந்து நீ டிசிப்ளின் கிடையாது, நீ எதுக்குமே லாய்க் கிடையாதுன்னு சொல்லணும். ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப், ஐ எம் அ டிசிப்ளின், ஐ கேன் அச்சீவ் வாட் த ஃபக் எவர் ஐ வாண்ட்னு என்னால் சொல்ல முடியும். ப்ரோ, இது என்னோட மைண்ட் செட், என்னோட பிலீஃப் சிஸ்டம், இதை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. எனக்கு ஆண்ட்ரூ டேட் சொன்ன ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இருக்கு. There is no reason having a belief that don't serve you. நீங்களும் இதே ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரோ, உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், எது நடந்தாலும் சரி அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ப்ரோ, உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ், உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் இதெல்லாம் ப்ளேம் பண்ணிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. செகண்ட், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ஈவன் அது மற்றவங்களால உங்களுக்கு ஒன்று நடந்தால் கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது. இது 2ல் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப்ன்றது இருக்கும். ப்ரோ, என்னோட லைஃப்பில் எது நடந்தாலும் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், நான் மட்டும்தான். ஈவன் அது மற்றவங்களால நடந்தால் கூட அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். நம்மளால் எல்லா சுச்சுவேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றது இருக்குது. ஜஸ்ட்டு ரியாக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு பொத்திட்டு போகலாம். நம்மளால ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இதுவாக மட்டும்தான் இருக்கணும். ப்ரோ, நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ரியாக்டிவ் பீப்புள் வர்சஸ் ப்ரோஆக்டிவ் பீப்புள். ப்ரோ, இந்த சொசைட்டி, மீடியா, நீங்கள் பார்க்குற மூவி எல்லாமே உங்களை ரியாக்டிவாக இருக்கிறதுக்கு தான் கண்டிஷன் பண்ணுது. அதை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு ப்ரோஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணணும். ப்ரோ, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரியாக்டிவ் பீப்புளாக இருந்தீங்கன்னா மற்றவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது மற்றவங்க உங்களை நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே கொஞ்சம் பேடாக ட்ரீட் பண்ணாங்கன்னா யூ ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். அதுவே நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருந்தீங்கன்னா மற்றவங்க எப்படி வேணால் ட்ரீட் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் வச்சுருப்பீங்களே, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரியாக்டிவ் பீப்புள் ட்ரிவன் பை தர் எமோஷன்ஸ், அதுவே ப்ரோஆக்டிவ் பீப்புள் ட்ரிவன் பை தர் வேல்யூஸ். நீங்கள் மற்றவங்க மாதிரி ஒரு ஆவரேஜ் டூடாக ஒரு விக்டிம்ஹுட் லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டோட உங்கள் லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Find your purpose, work on your mission. All the best.